வடக்கின் மாபெரும் போர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 106வது பெரும் துடுப்பாட்ட போட்டி யாழ் மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த போட்டி நாளை மறுதினம் வரை 3 நாட்களும் தொடர உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 144 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி 237 ஓட்டங்களை பெற்ற நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் 93 ஓட்டங்களால் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. இரண்டாவது இன்னிங்ஸிற்காக தற்போது துடுப்பெடுத்தாடி வரும் யாழ் மத்திய கல்லூரி அணி சற்று முன்னர் வரை 28 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 62 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நான்கு ஓட்டம் என நடுவர் சம்பந்தம் பந்து வீசுவதற்காக மதுசூதனன் வேகமாக எதிர்கொள்வதற்காக மறுமுனையில் அணித்தலைவர் ஆக்ட்ரியன் அடித்தாடுகிறார். 2 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. அமிழ்தயன் மறுமுனையில் ஆக்ட்ரியனோடு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே தொடர்ந்து ஓட்டங்களை பெறுகின்ற அதே வேளை விக்கெட்டுகளையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் சென்ட் ஜான்ஸ் அணி துடுப்பெடுத்தாடிகளை இழந்து மொத்தமாக 4 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறது. தொடர்ந்து மதுசூதனன் எதிர்கொள்வதற்காக மறுமுனையில் ஆக்ட்ரியன் ஒரு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக்ட்ரியன் மேலும் ஒரு ஓட்டத்தினை பெறுகிறார். மீண்டும் சென்ட் ஜான்ஸ் அணி 85 ஓட்டங்களுக்கு நாம் இருப்பது குறிப்பிடத்தக்க அம்சம். மீண்டும் பந்து வீசுவதற்காக கோகுலன் ஆக்ட்ரியன் அடித்தாக்குகிறது என்றே சொல்ல வேண்டும். இன்றைய போட்டி ஆரம்பமாக ஒரு சில நிமிடங்களிலேயே 2 விக்கெட்டுகளை இழந்திருப்பது சென்ட் ஜான்ஸ் அணிக்கு. ஆமாம், மற்றொரு ஆட்டமிழப்புக்கான விண்ணப்பம். அணி தலைவர் ஆட்டமிழந்திருக்கின்றார், ஆக்ட்ரியன் ஆட்டமிழந்திருக்கின்றார். நடுவர்களின் சமிஞ்சை காட்டப்பட்ட பொழுதிலும் கூட ஆக்ட்ரியன் சற்று தாமதித்த மைதானத்தில் வெளியேறுகிறார். தனது 5வது விக்கெட்டினை இழந்திருக்கிறது சென்ட் ஜான்ஸ். அமிழ்தயன் எதிர்கொள்கின்றார். ஓட்டம் பெறும் வாய்ப்பில் விக்கெட்டை இழந்திருக்கிறது. தொடர்ந்து மதுசூதனன் ஒரு ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு. 2வது ஓட்டமா அல்லது 4 ஓட்டம் என நடுவர் சமிஞ்சை காட்டுகிறார். அமிழ்தயன் ஒரு மதுசூதனன் எதிர்கொள்வதற்காக மீண்டும் அமிழ்தயன் தடுத்தாடுகிறார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு.